ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக தான் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தினம் நோட்டிஃபிகேஷனோடு வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சதவுள்ள வாழைக்காயை எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருங்க. கொதிக்கிற தண்ணியில் வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொதிக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருவோம். அதுக்கு மேலே வேக விட்டுறாதீங்க. சரியாக 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வாழைக்காயை அப்படியே ஆற விட வேண்டாம். இதில் ரன்னிங் வாட்டர் விட்டு நம்ம இதை ஒரு முறை நல்லா அலசி எடுத்துருவோம். அந்த சூட்டோடு வச்சிங்கன்னா அந்த வாழைக்காய் குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது இருக்கட்டும், தாளிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்ந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து இது கூட கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இது வதக்கி விட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 4 பல்லு பூண்டு 1 பாதியமாக உணுக்கிறதா சேர்த்துக்கலாம். ஏன் பூண்டு சேர்க்குறோம் அப்படின்னா, வாழைக்காய் வாய்வு தன்மை கொண்டது. இந்த பூண்டு சேர்க்கறனால வாய்வு பிரச்சனை இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக வாழைக்காய் ரெசிபிக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காய வதக்கலோட இந்த வாழைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாழைக்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா இதை கிறிஸ்பினஸோடு இந்த வாழைக்காய் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம். நான் முதல்ல வாழைக்காயில் உப்பு சேர்த்துறது, அந்த உப்பு எனக்கு சரியாக இருக்குது. நீங்கள் உப்பு தேவை அப்படின்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம். இதில் குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் விருப்பப்படாதவங்க தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாய் தூளில் நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைக்கிறதுனால இதில் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு பார்க்கலாம். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை இல்லாமல் நல்லா கிறிஸ்பினஸோடு இந்த வாழைக்காய் ரெடியாகி வந்திருக்கு. இது ஒரு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் நல்லா துருவின தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு 2 பிரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அந்த வாழைக்காயில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அதில் அந்த தேங்காயிலிருந்து அந்த எண்ணெய் கசிஞ்சு டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.